அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான கண் பார்வையை பெற தினமும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னால் பார்வை திறன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருவருடைய பார்வை திறன் மங்கும் போது அவங்களுடைய ரொட்டீனான வாழ்க்கையில் சில இடர்பாடுகளை அவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கும் கண் பார்வை கடைசி வரைக்கும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சில உணவு முறைகளை நாம் தவறாமல் எடுத்துக்கொள்ளும் போது கண்ணுடைய பார்வை நமக்கு ஆயுள் காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல தெளிவான பார்வை கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெரும்பாலானவர்களுக்கு இந்த கண் பார்வைக்கு இந்த முட்டை, கேரட் போன்ற உணவுகள் தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி சில எளிமையாக கிடைக்கக்கூடிய பழ வகைகள், உணவு முறைகள் அப்படிங்கிறதும் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் யாருமே சொல்லாத உணவு முறைகளை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் இது. இந்த உணவுகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, இதனால் கண்ணுடைய கண் பார்வை தெரிவதற்குண்டான வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறது மிக முக்கியம். கண் பார்வை போனால் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது. பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை உள்ளிட்ட கொட்டை வகைகள்லையும் தங்களுடைய கண் பார்வையை அதிகரிப்பதற்கான சத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனால் இதுபோல் கண்ணை பாதுகாப்பது எப்படி என்பது பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மிகச்சிறந்த மருந்துகளாக பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் பெரும்பாலானவர்கள் கீரை வகைகளை தவிர்க்கிறத அதிக பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கீரைகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள். அந்த உணவை நாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே கண் பார்வை மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். இளமையாக இருப்பதற்கும் கீரை வகைகள் பெரிய அளவில் உதவி செய்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, தினமும் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த வித நோயும் அண்டாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள், அவ்வளவு பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிறது. அந்த கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய திறனை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தில் முருங்கைக்கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் பார்க்கும்போது வைட்டமின் இ சத்து அதிக அளவில் இருக்குது. இது தங்களுடைய கண் பார்வை ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆரோக்கியமான கண்கள் மற்றும் தெளிவான கண் பார்வையை பெற தினமும் பாதாம் சாப்பிடுங்க. பாதாம் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தினமும் காலையில் ஒரு 2 பாதாம், மதியம் 2 பாதாம், நைட்டு ஒரு 2 பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவாக எடுத்துக்கலாம். 2 பாதாம் அப்படின்றது 2ல் இருந்து 5 இல்லை 10 அதுக்குள்ளே எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. நீங்கள் 10 எடுத்துக்கிறீங்கன்னா காலையில் 10, மாலை நேரத்தில் 10 அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லை 2லிருந்து 5க்குள்ளே நீங்கள் பாதாம் எடுக்கிறீங்கன்னா அது 3 வேளையாக நாம் எடுத்துக்கலாம். இவ்வாறு நம்ம தினமும் பாதாமை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கண் பார்வை அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். கண் பார்வை ஆரோக்கியமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிட்ரஸ் வகை பழங்களான திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் ஆகிய 3 பழங்களுமே தங்களுடைய கண்களின் விழித்திரையை ஆரோக்கியப்படுத்துவதற்கு மிகவும் உதவி செய்து. அதனால் தினமும் பார்த்திங்கன்னா உங்களால் திராட்சை சாப்பிட முடியாது, ஆரஞ்சு பழம் சாப்பிட முடியாது அப்படின்னாலும் கூட எலுமிச்சை பழம் இயல்பாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழ வகை தான். தினமும் ஒரு கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரோ தேனோ போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சால்ட், உப்பு மட்டும் கூட நீங்கள் போட்டு தினமும் ஒரு கிளாஸ் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பழங்கள் ரொம்பவே உங்களுக்கு கண் பார்வை அதிகரிக்க உதவி செய்கிறது. இந்த பழங்களில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து நிரம்பி இருக்குது.
வயது சார்ந்த கண் குறைபாடுகள் வராமல் காத்துக்கொள்ளவும் இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்றது மிகவும் நல்லதுங்க. அதே மாதிரி கேரட்டு மட்டும்தான் கண் பார்வைக்கு உதவும் அப்படின்னு கிடையாது. கேரட்டை தாண்டியும் இருக்கிறது. நாம் கேரட்டையும் வந்து எடுத்துக்கலாம். அதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பீட்டா கரோட்டீனும் வைட்டமின் ஏ சத்தும் நிரம்பி இருக்கு. அதனால் கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது கண் பார்வையை அதிகரிக்க உங்களுக்கு உதவி செய்யும். கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மிகவும் உறுதுணையாகவே இருக்கிறது. அதே மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து மீன்களை நிரம்பி இருக்கிறது. இது தங்களுடைய கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன்படக்கூடியது. பெரும்பாலும் இறைச்சி வகையில வந்து லைக் பண்றவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. அத வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது மீனுடைய சத்துக்கள், மீனுடைய அந்த சுவை, மீன் பிடிக்காது அப்படின்னு சொல்வதற்கு இல்லாத அளவுக்கு மீன் அதிக பேர் வந்து விரும்புகிற உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக பார்க்கப்பட்டது. முடிஞ்ச தினமும் இல்லைனாலும் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை மீன்களை சாப்பிட்றது உங்களுடைய கண் பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கண்களில் வறட்சி தன்மை வராமல் பாதுகாத்து கொள்ளவும், அது மட்டுமின்றி கண்புரை நோய் நம்ம நெருங்காமல் காத்து கொள்ளவும் மீன்களை இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நமக்கு உதவுகிறது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒமேகா 3 டேப்லெட்ஸாக வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி மீன் எண்ணெய் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டேப்லெட்டாக எடுத்துக்கிறத காட்டிலும் நம்ம மீன்களையே சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது நன்மைகள் வந்து நமக்கு 100% சத்துக்களை உடனுக்குடன் கொடுக்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறத விடவும் நாம் வந்து அந்த மீன்களையே உட்கொள்வது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வால்நட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. வைட்டமின் இ, வைட்டமின் ஏ உள்ளிட்ட சத்துக்களும் இருக்கு. இது தங்களுடைய கண் பார்வையை தெளிவு பெற செய்ய மிகவும் உதவிகரமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி கண் பார்வையை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை சைவமாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அசைவமாக இருந்தாலும் சரி, பச்சை காய்கறிகளை, இலை வடிவ காய்கறிகளை வந்து கட்டாயம் தினசரி உணவில் சேர்த்து கொள்ளுங்க. அப்படி சேர்த்து கொண்டீங்க அப்படின்னா கண் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே மிகப்பெரிய மாற்றம் உண்டாவதை பார்க்க முடியும். அதே மாதிரி லெட்யூஸ், கேல், காலட், செலரி உள்ளிட்டவற்றை உங்களுடைய தினசரி சாலட் போன்றவற்றில் கலந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் வகைகள், மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அசைவம் சாப்பிட்றவங்க மாதத்தில் சிக்கன், மட்டன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மீன் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு முறைக்கு மேலே மீன் எடுத்துக்கொள்ளாதவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சில கருத்து கணிப்புகள் கூட சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீன் மீன் வகைகள், நட்ஸ் வகைகள், விதைகள் இது எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்கள் வந்து பலப்படும், கண்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆயுள் காலம் முழுவதும் கண்களில் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னே கூட சொல்லலாங்க.